துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? அதாவது விபத்து, கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் அவங்களுக்கான நன்மைகள் தீமைகள் பற்றி சொல்லலாமா? வாய் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது முயற்சி எடுக்கும்போது அகலக்கால் வைக்கக்கூடாது. தெரிஞ்ச விஷயத்துல தான் முதலீடு பண்ணணும். தெரியாத விஷயத்தை நோக்கி போகக்கூடாது. இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு வழிபாடு தலங்களாகவும் வாழ்வில் பரிகாரமாகவும் என்ன? முருகர் வழிபாடுங்க. சுவாமிமலை முருகர், ஓகேங்களா? சுவாமிமலை பழமுதி சோலை முருகர். இந்த சுவாமிமலை பழமுதி சோலை முருகர் வழிபாடு பண்ணால் ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் பாரம்பரிய ஜோதிடர் சூரிய தேவராஜன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சந்தோஷமா. சமீபத்தில் இந்த சனீஸ்வரன் சொன்னாலே எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். அதுவும் சனி வக்ர பயிற்சி வேறு நடக்குது அப்படின்னு சமீபத்தில் கேள்விப்படுறோம். அது எந்தெந்த ராசிக்கு நல்லது இருக்குது, எந்தெந்த ராசிக்கு கொஞ்சம் கெடுதலாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லலாமா? சொல்லலாம் சார். ஓகே, அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வக்ரம் அப்படின்னா என்னன்னா, அதை ரிட்ரகேஷன்னு சொல்லுவோம். அது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் டேர்ம், ஓகேங்களா? அதாவது சூரிய குடும்பத்தில் சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தவிர மீத 5 கோள்களுமே வக்ரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வக்ரம்னா ஜோதிட ரீதியாக பின்னோக்கி போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கிரகங்கள் எதுவும் அஸ்ட்ரானமிக்கல் சயின்டிஃபிக்காக பார்த்தா பின்னோக்கி போகாது. அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் வருது, ஆப்போசிட்டில் வர ட்ரெயினுக்கு இடம் கொடுக்கணும்னா இப்போ இருக்க ட்ரெயினுக்கு ஒரு லூப் வே வச்சுருப்பாங்கல்ல, கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும், சைடில் நிற்கும். அதுபோல் கிரகங்கள் தான் சுற்றி வர்ற நீள்வட்ட பாதையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிது. அப்படி இருக்கும்போது அதனால என்னங்க விளைவு அப்படின்னு சொன்னால், கிரகங்களுடைய கதிர்வீச்சு தான் ஜோதிடமே. கிரகங்களுடைய கதிர்வீச்சு. இப்போ சனி பகவான் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற பொழுது அவர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய கதிர்வீச்சு கம்மியாகும். கம்மியாகும் போது யாராருக்கு நன்மை, யாராருக்கு தீமை? 12 ராசிகளுக்கும் நன்மையும் இருக்குது, 12 ராசிகளுக்கும் தீமையும் இருக்குது. பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னா தீமையும் உண்டு, நன்மையும் உண்டு, ஓகேங்களா? எல்லாமே கலந்ததான் 50-50 தான் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நன்மை, என்னென்ன தீமை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ அப்படின்னா ஜூலை 27 டிசம்பர் 11 வரை டோட்டலாக ஒரு 138 நாள், 138 டேஸ் சனி வக்ரகதிக்கு போகிறாருங்க. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேம் அதே பாதையில் நேர்கோட்டில் போயிட்டுருப்பாரு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மீனத்தில் ஒரு டிகிரியில் இருக்கவர் ஒரு 10 டிகிரி பின்ன போயிருந்து அவருடைய கதிர்வீச்சு விழப்போகுது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அந்த கதிர்வீச்சு கம்மியாகுது, இல்லை அதிகமாகுது. ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் போயிடுவார். இப்போ கும்பத்துக்கு க்ளோஸ்அப்பில் வந்துடுவார். மீனத்துக்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். மூவ் ஆன் ஆகி போயிட்டார், மேஷத்திட்ட போயிட்டாருன்னு கொஞ்சம் திருப்தி அடைஞ்சவங்க இன்னும் ஒரு 4 மாதம் கவனமாக இருக்கணும். இதுதான் அதில் உள்ள வித்தியாசம் சார். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்த்துருவோம். இப்போ பொதுவான பலன்கள் இருக்குல்ல, ஒரு காமன் இருக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்னு அதை பற்றி சொல்லலாமா? இப்போ பொது பலன், அதாவது உலகளாவிய விஷயங்கள்ல பொது பலன் அப்படின்னு கேட்குறீங்க. பொது பலன் அப்படின்னா என்ன? உலகத்தில் என்னென்ன நடக்க போகுது இந்த 4 மாதம் 5 மாதம் அப்படின்னா, கடல் சார்ந்த வர்த்தகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லலாம் ஒரு தடை தாமதம் ஏற்கனவே எல்லா கண்ட்ரிஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் இந்த 5 மாதத்துக்குள்ள ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும். அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுருவாரு. பொதுவாக குறிப்பாக வெளிநாட்டு வர்த்தகம் வச்சிருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரும் பலனடைவாங்க. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் அது 12 ராசிகள்லையும் ரொம்ப எனக்கு போக முடியாமல் தடையாக இருந்ததுங்க, 1 வருஷம் 1.5 வருஷ காலம் தடையாக இருந்தது அப்படின்றவங்களாம் இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போய்க்கலாம் சார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ரக்கடான ஒரு சிச்சுவேஷனில் இருந்த உலகமே ஓரளவு சாந்தி தான் அடையும். இந்த வக்ரத்தால் ஒன்றும் யாருக்கும் பெரிய இப்போ நேச்சர் டிசாஸ்டர் வரப்போகுது, பெரிய எதுவும் பயந்துக்க வேணாம் சார், சரியாயிடும். அதுவும் டிசம்பருக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அது இன்னமுமே கிளியர் ஆகி போயிடும். இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி வருது. இப்போ சனி ஜூலை 27 டு டிசம்பர் 11 வரை வக்ரகதி அடைகிறாரு. ராகு கேது பயிற்சிகள் அடுத்து இந்த வருட இறுதியில் வருதுங்க, அக்டோபர்லேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றத்தை பார்க்கலாம் சார். அமைதி நிலைமைக்கு உலகம் திரும்பும். இந்த நேச்சர் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் சரியா போயிடுங்க. சனி வக்ர பயிற்சினா என்ன, அதோட பொது பலன்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசியை பற்றி பார்க்கலாமா மேம்? துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்குது, அவங்களுக்கான நன்மைகள் தீமைகள் பற்றி சொல்லலாமா? துலாம் சார்,
துலாம் வந்து காலபுருஷனின் இணைப்பு வீடு, ஓகேங்களா? பேலன்சிங் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், அதான் அதுக்கு தராசு. அங்கே தான் சென்டரில் சனி பகவான் உச்சமடைகிறார். 12 வீடுகளில் சனி வந்து பலப்படுறது துலாத்தில். ஏன் துலாத்தில் அப்படின்னா, லெஃப்ட் சைடு வந்து நம்ம செய்கிற தீமைகள் இருக்கும், ரைட் சைடு நம்ம செய்கிற நன்மைகள் இருக்கும்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இந்த இடத்தை வந்து இறக்கணும், வலதை வந்து ஏற்றணும், நன்மைகளை ஏற்றணும், இதை வந்து இறக்கணும். அதனால தான் இங்கே வந்து கர்மகாரகன் சனி பகவான் உச்சம், ஓகேங்களா? பொதுவாக துலாம் ராசிக்காரவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஒரு பந்தை எடுத்து சவத்தில் த்ரோ பண்ணால் திரும்ப நம்மக்கிட்டே வரும். அதுபோல் அவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு கிடைக்கும். நீ என்கிட்ட அன்பாக இருக்கியா, நான் உன்கிட்ட அன்பாக இருக்கேன். நீ என்கிட்ட அகராதியாக இருக்கியா, உன்னுடைய ஆட்டிடியூடை காட்டுறியா, நான் உன்கிட்ட அதே மாதிரி தான் இருப்பேன், ஓகேங்களா? நீ எப்படியோ அது போல தான் நான். அது வந்து ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி தான் துலாம். இன்னொன்று, துலாத்துக்கு ஒரு தன்மை, அதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு 10 பேர் போனாலும் துலாத்துக்கிட்ட தான் வந்து யாசகம் கேட்குறவங்க கையை நீட்டி நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க அதிகமாக. ஏன்னா அவங்க கொடுத்துருவாங்களாம், என்ன இருக்கோ அது அப்படியே தனக்கு இருக்கோ இல்லையோ, குடும்பத்துக்கு இருக்கோ இல்லையோ எடுத்து கொடுக்குறது. கொடுத்த கடனை திருப்பி கேட்காம இருக்கிறது துலாம். கேட்குறதுக்கு வாய் வராது. அதாவது கடன் வாங்கும்போது நமக்கு ஒரு கூச்சம் இருக்கும்ல, அது மாதிரி கேட்கும்போது கூச்சப்பட்டு நிற்பாங்க. இதை கொடுங்க அப்படின்னு என்னால் கேட்க முடியல, அவங்களே கஷ்டப்படுறாங்க, வச்சுக்கட்டும், அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் துலாத்துக்கு அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு சனியின் வக்ர பார்வை 8ஆம் இடம், 12ஆம் இடம், 3ஆம் இடத்துல விழுகுதுங்க. இதுக்கு முன்னே சனி மீனத்திலிருந்து பலமாக இந்த இடங்கள்ல பார்வை செஞ்சுட்டு இருந்தார். 8ங்கிறது கஷ்டம், மன குழப்பம், ஒரு ஸ்ட்ரகிள்னு சொல்லலாம். அதுபோல தான் 12ம் எதுவும் இயங்காது. 8 எதிரி இயக்கம், 12 எதுவும் இயங்காது. அப்படிங்கிற பட்சத்துக்கு சனி ஃபுல்லாக அவருடைய ரேஸை செலுத்தாமல் இப்போ கொஞ்சம் விலகி இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தரார். அப்படின்ற போது 8, 12ஆம் காரக பாவங்கள் உங்களுக்கு இயங்காது. அதாவது விபத்து, கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி, இந்த விஷயங்கள்லேருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இன்னொன்று 3ல் வந்து சனியின் பார்வை வக்கர பார்வை விழுகுது. அப்படிங்கும்போது 3னா புது முயற்சி, தைரிய வீரிய ஸ்தானம், சுயமுயற்சி திருமணம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னங்க சுயமுயற்சி திருமணம்னா லவ் மேரேஜ். லவ் மேரேஜஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னாலும், லவ் மேரேஜ் இல்லை, நான் வீட்டில் வந்து அரேஞ்சாக தான் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்துக்கு இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சிகள் இந்த 4 மாதத்தில் திருமணம் கைகூடி வந்துருங்க. அதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம், இனிமேல் தான் திருமணம் பண்ண போகிறோம், இவ்வளோ நாளாக ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டே இருந்தது அப்படின்றது. அடுத்து குழந்தைன்றது இந்த சமயத்தில், அதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்க எங்களை சொல்லிட்டாங்க, அதற்குமே ஒரு நல்ல நேரம் பார்த்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் IUI பண்ணலாமா, IVF பண்ணலாமான் இருக்கோன்றதுக்கு இது கரெக்டான நேரம். ஏன்னா 8, 12ங்கிறது அகம் இல்லை புறம், ஓகேங்களா? செயற்கை கருத்தரிப்பு, செயற்கை மருத்துவம். இன்னொன்று அலோபதி ட்ரீட்மெண்ட்டை சொல்லுது, இயற்கை கிடையாது, அலோபதி ட்ரீட்மெண்ட். அலோபதி ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்க இந்த சமயத்தை பயன்படுத்தி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இல்லை நேச்சர் பேபி தான், நான் வந்து மேரேஜ் ஆகிட்டு குழந்தை கொஞ்சம் தடையாகுதுங்கிறவங்களுக்கு ஷோராக உண்டு. ஏன்னா 12ஆம் இடம், 12ங்கிறது அயன சயன போகம். அயன சயன போகம்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கணும். இன்னொன்று குடும்ப விருத்தி ஆகணும். அடிஷ்னல் தொழில் இருந்தால் அடிஷ்னல் பிஸ்னஸ். நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா மனைவி வருவாங்க, இல்லை நானும் மனைவி இருக்கோன்னா குழந்தை வரும், ஒரு குழந்தை இருந்தால் 2வது குழந்தை வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் துலாத்துக்கு நடக்க போது ரொம்ப நல்லா இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தவிர்க்கணும், என்னென்னா பார்ட்னர்ஷிப் தவிர்க்கணும். வாய் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது முயற்சி எடுக்கும்போது அகலக்கால் வைக்கக்கூடாது. தெரிஞ்ச விஷயத்தில் தான் முதலீடு பண்ணணும், தெரியாத விஷயத்தை நோக்கி போகக்கூடாது சார். நல்லா இருக்கும், ஒன்றும் பயந்துக்க வேணாம் சார். மேம், இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு வழிபாடு தலங்களாகவும் வாழ்வில் பரிகாரமாகவும் என்ன மேம் இருக்குது? துலாம் ராசிக்கு முருகர் வழிபாடுங்க. சுவாமிமலை முருகன், ஓகேங்களா? சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை முருகன். இந்த சுவாமிமலை அண்ட் பழமுதிர்ச்சோலை முருக வழிபாடு பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து வாக்குப்பளிதம் கிடைக்கும். நம்ம வாயால் வந்து சம்பாதிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று குடும்பஸ்தானம் பலப்படுது. ஒரு விருத்தி கிடைக்குது குடும்பத்துக்கு, சரிங்களா? அடுத்து ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை. கொடுத்த பணம் வராமல் நிறையா பேர் துலாம் கொடுத்துருவாங்க. டக்குன்னு கடன் வாங்கி கொடுக்குறது, ஜாமீன் வாங்கி தர்றது, இதெல்லாம் பழமுதிர்ச்சோலை போனால் கடன் நிவர்த்தி ஆயிரும் சார். குடும்பம் குட்டியோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது தான் பழமுதிர்ச்சோலைக்கு, ஓகேங்களா? அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா நமக்கு உலக வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே தேவை கிடையாது. சந்தோஷம் வந்து எப்போ வரணும்? சந்தோஷம் தேவை அப்படின்னா பணம், பொருளாதாரம், தேவையான அளவு மன மகிழ்ச்சி இருந்தாவே வந்துடும். அப்போ எல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் பழமுதிர்ச்சோலை போகிறது. ஒரு முறை பழமுதிர்ச்சோலை சென்று வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சார். வாழ்வியல் பரிகாரம்னா தூய்மை பணியாளர்களுக்கு செய்யணும். 2ஆம் இடம் விருச்சிகம். அப்படி இருக்கும்போது தூய்மை பணியாளர்கள், சலவை தொழிலாளிகள், அந்த மாதிரியான தொழிலாளிகளுக்கு சாப்பாடு, வஸ்திரம் சலவை தொழிலாளிகளுக்கு வஸ்திரம் வாங்கி தரது, கறி வாங்கி தரலாம், அயன் பாக்ஸ் வாங்கி தரலாம். இதெல்லாம் உங்களுக்கு சனி பகவானின் காரகங்கள், சனி பகவானின் ரேஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சார். அருமை மேம். துலாம் ராசிக்காரங்களுக்கு மிக தெளிவாக சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி சார்.